தமிழில் முட்டாள் என்ற வார்த்தைக்கு வேறு என்னென்ன வார்த்தைகள்லாம் இருக்குது அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது தமிழை தாய்மொழியாக கொண்ட எனக்கு கூட 4-5 வார்த்தைகள் தான் டக்குன்னு மனசுக்கு வந்துச்சு. அது என்னென்னா அறிவு கெட்டவன், மக்கு, மடையன் போன்ற வார்த்தைகள் தான். எங்கள் ஊர் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா மரமண்டை, மண்ணாங்கட்டி அப்படின்லாம் சொல்லி கூட திட்டுவாங்க. இது இல்லாமல் இன்னும் சில வார்த்தைகள்லாம் இருக்குது, ஆனால் அது அதிகமாக பயன்பாட்டில் இல்லை. இப்போ எடுத்துக்காட்டுக்கு மூடன், அசடு, அஞ்ஞானி, அறிவிலி, புல்லறிவாளர், பேதை, இதுலேயும் பார்த்தீங்கன்னா சில வார்த்தைகள் சமஸ்கிருத வார்த்தைகள். ஒருத்தனை முட்டாள் அப்படின்னு திட்டுறதுக்கு தமிழில் பல சொற்கள் இல்லைன்றது ரொம்பவே பாசிட்டிவான ஒரு விஷயம் தான். ஆனால் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா முட்டாள்கள் மேலே ஏன் அவ்வளவு கோபம் தெரியல, கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட வார்த்தைகள் இருக்குது. ஆனால் சபை நாகரிகம் கருதி ரொம்ப அஃபென்சிவான வார்த்தைகள் எல்லாம் தவிர்த்து சில வார்த்தைகளை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதை நம்ம மற்றவங்களை திட்டுறதுக்காக கற்றுக் கொடுக்கல, பட் ஒன்லி ஃபார் லேர்னிங் பர்பஸ். நம்மள யாருமே நான் எல்லா விஷயத்துலையும் புத்திசாலி அப்படின்னு சொல்ல முடியாது. ஒன்றும் இல்லைனாலும் இன்னொரு விஷயத்தில் நம்ம எல்லாமே முட்டாளாக இருந்திருப்போம், இப்போவும் இருக்கிறோம், இனிமேலும் இருப்போம் அப்படின்றது தான் நிசப்தமான உண்மை. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வார்த்தைகளை நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. கற்றுக்குறோன்றதால அதை பயன்படுத்தி ஆகணுன்ற அவசியம் இல்லை, கற்றுக்கிறதுல தப்பும் இல்லை. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அ ஸ்டூபிட் பர்சன் அப்படின்னா முட்டாள் அப்படின்னு அர்த்தம். இதே மீனிங் கொண்ட மற்ற வார்த்தைகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டூபிட், இடியட், ஃபூல், இந்த 3 வார்த்தைகளுமே நமக்கு ரொம்பவே பரிச்சயமான வார்த்தைகள், நம்ம அடிக்கடி பயன்படுத்துகிற வார்த்தைகள். முட்டாளை குறிக்கிறதுக்கு ஹெட் அப்படின்னு முடிகிற பல வார்த்தைகள் இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு எம்டி ஹெட், empty head, airhead, airhead, bonehead, bonehead, fathead, fathead, wooden head, wooden head, muddle head, muddle head. இதில் பார்த்தீங்கன்னா எம்டி ஹெட்னு சொல்லும்போது என்ன சொல்ல வரோம், தலையில் ஒன்று மூளை இல்லை, வெறும் எம்டியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்ல வரும். ஏர் ஹெட்னும் போது ஓகே, தலையில் வந்து வெறும் காற்று தான் இருக்குது, உள்ள மூளை இல்லை, அதான் சொல்ல வரும். அதே போல் பார்த்திங்கன்னா உடன் ஹெட் அப்படின்னு சொல்லும் போது மரமண்டை அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா திட்டும் போது, ஸோ அந்த வார்த்தைகளை மீன் பண்ணுற ஒரு வார்த்தையாக இருக்கும். மடில் ஹெட் அப்படின்னும் போது மண்ணாங்கட்டி அப்படின்லாம் சொல்லி திட்டுவோம் இல்லையா முட்டாள்களை, ஸோ மடில் ஹெட்னும் போது அந்த வார்த்தைக்கு பொருத்தமாக இருக்கும். அதே போல் பாருங்கள், பிளாக் ஹெட், பிளாக் ஹெட், நக்கிள் ஹெட், நக்கிள் ஹெட், பென் ஹெட், pinhead, thick head, thick head, dunderhead, dunderhead, lunkhead, lunkhead. ஹெட்ன்ற வார்த்தையில் முடியாத வார்த்தைகளும் இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு டோல்ட், டோல்ட், டன்ஸ், டன்ஸ், டலட், டலட், டூஃபஸ், டூஃபஸ், டம்பெல், டம்பெல். ஸோ இந்த வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா மக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, மக்கு, குறிப்பாக டோல்ட், டன்ஸ், இது எல்லாமே மக்கு அப்படின்ற மீனிங்கில் வரும். அடுத்ததாக பாருங்கள், பேர்ட் பிரெயின், பேர்ட் பிரெயின், டம்மி, டம்மி, கிராக்பாட், கிராக்பாட், நம்ஸ்கல், நம்ஸ்கல், மவுத் பிரீத்தர், மவுத் பிரீத்தர். இந்த வார்த்தைகளை பார்க்கும்போதே இன்டைரக்ட் மீனிங் என்னது அப்படின்னு தெரியுது. பேர்ட் பிரெயின் பாருங்கள், பறவைகளுக்கு மூளை ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் இல்லையா, ஸோ பேர்ட் பிரெயின். டம்மி, டம்மினா என்னது, துணி கடைகள்லாம் பொம்மைலாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அதுக்கு வந்து ஆடைகள்லாம் உடுத்தி வச்சுருப்பாங்க, ஸோ அதான் டம்மி, அது வெறும் பொம்மை தான் இல்லையா. கிராக் பாட், ஒரு பாட்டில் கிராக் விழுந்துருச்சுன்னா அது எதுக்கும் உதவாத ஒரு பாட் இல்லையா. நம்ஸ்கல், ஸ்கல்னா மண்டையோடு, நம்ஸ்கல், ஓகே, நம்ஸ்கல்னால் ஒரு மறுத்து போன மண்டையோடு, எதுக்கும் உதவாத மண்டையோடுன்ற போல் மீனிங்கில் வரும். மவுத் பிரீத்தர், பொதுவாகவே நம்ம மூக்கால் சுவாசிப்போம், ஒருத்தவங்க வாயால் சுவாசித்தா எப்படி இருக்கும் பாருங்கள். அதே போல் பிளிதரிங் இடியட், பிளிதரிங் இடியட், நட், நட், என்ன நட்டு கண்டுருச்சா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. டர்க்கி, டர்க்கி, ஏன் டர்க்கி அப்படின்னு சொல்கிறோன்னா, தனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா தலையை வந்து மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சுட்டு எதுவுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு அதுவே நினச்சிக்குமா. ஒருவேளை அதனால் கூட டர்க்கி அப்படின்ற வார்த்தை வந்து ஒரு முட்டாளை குறிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். வேஸ்ட் மேன், வேஸ்ட் மேன், நிம்ராட், நிம்ராட். இந்த வார்த்தைகள் எல்லாமே நவுன்ஸ், ஸ்வேர் வேர்ட்ஸ் இல்லாமல், அதாவது கெட்ட வார்த்தைகள் இல்லாமல் முட்டாளை குறிக்கிற வார்த்தைகள். இது ரிலேட்டடான ஆட்ஜெக்டிவ்ஸ்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த நவுன்ஸை எப்படி சென்டென்சஸில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு அவன் ஒரு முட்டாள் அப்படின்றத he is an idiot, he is a fool, he is an empty head, he is an airhead,
he is a bone head, he is a wooden head இப்படிலாம் சொல்லலாம். அவன் முட்டாள் அப்படின்றத adjectives பயன்படுத்தி எப்படி sentencesல சொல்லலாம். He is foolish, he is bird brained, he is lame brained, he is feather headed, he is bubble headed, he is air headed, he is empty headed, he is pin headed, he is bone headed, he is knuckle headed, he is chuckle headed, he is thick headed இப்படிலாம் சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் ஃபார்முலாக சொல்லணும் அப்படின்னா he is unintelligent அப்படின்னு சொல்லலாம். he is unintelligent அப்படின்னா அவன் புத்திசாலி இல்லை அப்படின்னு அர்த்தம். he is ignorant அப்படின்னு சொல்லலாம். he is ignorantனா அவனுக்கு ஒன்றும் தெரியாது, அவன் அறியாதவன் அப்படின்னு அர்த்தம். he is irrational. he is irrational அப்படின்னா அறிவுக்கு ஒவ்வாத விஷயங்களை யோசிப்பவர், முட்டாள்தனமாக யோசிப்பவர் அப்படின்னு அர்த்தம். That's it with today's lesson. திரும்பவும் சொல்கிறேன், இந்த வார்த்தைகளை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்றதுக்காக பயன்படுத்தணுன்ற அவசியம் கிடையாது, கற்றுக்கிறதுல தவறும் கிடையாது.